இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணி என்னோட நண்பர் வந்து இருந்தார். சரி ரொம்ப நாளாக நம்ம சேனல்லையும் வீடியோ போடல, போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு கோயிலோட ஸ்டார்ட் பண்ணுவோன்னே ஆவுடையார் கோயிலும் பிள்ளையார்பட்டி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க போகலாம், கிளம்புறோம். பயணத்தை தொடங்கினோடனே ஒரு அருமையான காட்சி, வானத்தை பாருங்கள், அருமையாக இருந்தது. அதை ஒரு பாலத்து மேலே நின்று நாங்களும் ரொம்ப நேரம் ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி டைம் ஆகுதில்ல, நாங்களும் கிளம்பணுன்னு கிளம்பிட்டோம். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலையிலேயே ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். எப்படியும் ஒரு 8 o'clock ஃபஸ்ட் ஆவுடையார் கோயில் போயிடுவோம்னு பிளான் பண்ணியிருக்கோம். டீ நல்லாயிருக்கும், இந்த ஸ்பெஷலான கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். வரைக்கும் பாருங்கள், இந்த இடத்துல தான் அது. அப்படியே இறங்குங்க டீ குடிக்க. காலையில் முதல்ல போண்டா சாப்பிட்றோம், ரொம்ப வருஷம் கழிச்சு. சாப்பிட்டுட்டு ஆவுடையார் கோயில் போயிட்டோம். ஆவுடையார் கோயில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 500 வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயில். இது வந்து நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா போனோடனே மறந்துட்டோம். அதோட சிற்பங்கள்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த தூண்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த கோயிலுக்கு உள்ள சாமி கும்பிடவே நாங்கள் இன்னும் போகல. அங்கே உள்ள குதிரை மாதிரி உள்ள சிற்பங்கள்லாம் ரொம்ப சத்துருவமாக இருந்தது. நாங்கள் அந்த சிற்பக்கலைகளை வந்து என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. அந்த அளவுக்கு எப்படி இதெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறதே தெரில. ஒரு சிலையும் பார்த்தாலே அவ்வளோ பெருசாக இருக்குது, அவ்வளோ சத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. நம்மளோட சிற்பக்கலை வந்து இவ்வளோ சத்ரூபமாக இருக்குன்னு நாங்கள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னா இந்த சிற்பக்கலையெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நரசிம்மர் அவதாரம் பாருங்கள், அந்த அசுரரை வந்து குடலை எடுத்து மாலையாக போட்டிருக்கிறது வந்து அவ்வளோ சத்ரூபமாக இருக்குது. இதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போய் ஆத்மநாத சுவாமியை தரிசனம் செஞ்சு முடித்த அப்புறம் அடுத்தது வந்து எங்களோட லிஸ்ட்டில் வந்து பிள்ளையார்பட்டி இருந்தது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.